மாலைத்தீவுகள் ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் நிகழ்வு ஜனாதிபதி செயலக வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் மாலைத்தீவுகள் ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று நாட்டை வந்தடைந்தார். ஜனாதிபதி முகமது மொய்சு 2023ஆம் ஆண்டு பதவியேற்றதன் பின்னர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும். வரவேற்பு நிகழ்வின் போது மாலைத்தீவு ஜனாதிபதிக்கு முப்படைகளின் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 2 நாடுகளின் பிரதிநிதிகளை அறிமுகம் செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 2 நாட்டு தலைவர்களுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. Thank you very much to our dignitaries for doing the honours. And may I kindly request Air Vice Marshal Sampathuya Konta, Secretary to the Ministry of Defence of Sri Lanka, and His Excellency Masood Imad, High Commissioner of the Republic of Maldives to the Democratic Socialist Republic of Sri Lanka, to present themselves for the exchange of the memorandum on defence cooperation. This is the 5th memorandum of understanding. எமது 2 நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய பிணைப்பில் மிகவும் இதயபூர்வமான பல அனுபவங்கள் உள்ளன. இலங்கை அண்மை காலத்தில் எதிர்கொண்ட சவாலான புயலுக்கு பின்னர் மாலைத்தீவு அரசாங்கமும் மக்களும் எமக்கு பலமாக இருந்த விதத்தை இந்த தருணத்தில் கௌரவத்துடன் நினைவு கூறுகிறேன். அவர்கள் வழங்கிய மகத்தான ஒற்றுமை, தாராளமான மனப்பான்மைக்காக நான் ஜனாதிபதி மொய்சுவுக்கும் மாலைத்தீவு அரசாங்கத்துக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். ஜனாதிபதி மொய்சு மற்றும் எனது பிரதிநிதிகள் குழுவினருடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது எமது பன்முக உறவுகளின் தற்போதைய நிலை குறித்து மீளாய்வு செய்தோம். குறிப்பாக உலகளாவிய காலநிலை மாற்றம் மற்றும் அதன் தாக்கம் எமது 2 நாடுகளுக்கும் பொதுவான அச்சுறுத்தலாகவும் பிரச்சனையாகவும் மாறியுள்ளதுடன் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்காக சர்வதேச அரங்குகளில் எமது 2 நாடுகளும் இணைந்து செயற்படுவது குறித்தும் நாம் அவதானம் செலுத்தினோம். கடல் மட்டம் உயர்வடைவதற்கும் உலக வெப்பமயமாக்குதலுக்கும் எதிராக மாலைத்தீவு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து வருவதுடன் அந்த போராட்டத்தில் மாலைத்தீவின் நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டாளியாக நாம் செயற்படுவோம் என்பதை நினைவுபடுத்துகிறேன். 2 நாட்டு மக்களுக்கும் பரஸ்பர நன்மைகளை வழங்குவதற்காக பல துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துதல் மற்றும் பன்முகப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். குறிப்பாக சுற்றுலா, கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், விளையாட்டு மற்றும் இளைஞர் அபிவிருத்தி, ஆவண காப்பகம், பாதுகாப்புத்துறை ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நாம் கையெழுத்திட்டோம். பிராந்தியத்தின் முக்கியமான பொருளாதார பங்காளியாக இலங்கையை மாலைத்தீவு அங்கீகரிப்பதுடன் மாலைத்தீவுடனான இந்த பங்காளித்துவத்தை மேலும் விரிவுபடுத்த நாம் ஆர்வமாக உள்ளோம். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, மீன்பிடி மற்றும் விவசாயம், சுற்றுலா மற்றும் ஓய்வு நேர பொழுதுபோக்கு, நகர்ப்புற உட்கட்டமைப்பு துறைகள் தொடர்பான இலங்கையின் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுமாறு மாலைத்தீவு வர்த்தகர்களுக்கு நான் அழைப்பு விடுத்தேன். மீன்பிடி துறையில் எமது 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்காக கொண்ட முன்மொழிவுகளை முன்வைத்தமைக்காக ஜனாதிபதி மொய்சு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பரஸ்பர நன்மைகளுக்காக குறிப்பிடத்தக்க ஆற்றலை கொண்டுள்ள படகு உற்பத்தி துறையில் ஒத்துழைப்புக்கான கூடுதல் வாய்ப்புகளை ஆராய்வதில் இலங்கை கொண்டுள்ள ஆர்வம் குறித்து ஜனாதிபதி மொய்சு அவர்களுக்கு அறிவித்தேன். அதேபோல் மாலைத்தீவு சுற்றுலாத்துறையின் வெற்றி இலங்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சுற்றுலா பயணிகள் இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய இரண்டையும் இரட்டை இடங்களாக தேர்ந்தெடுக்கின்றனர். மாலைத்தீவில் சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்துள்ள பல இலங்கை நிறுவனங்கள் உள்ளன. எனவே சுற்றுலாத்துறையின் நன்மைகளை எமது நாடு இரு நாடுகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஆராய்வது வினைத்திறனானது. இன்று காலை எமது பேச்சுவார்த்தைகளின் போது பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான எமது கூட்டு அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினோம். எமது இரு நாடுகளும் பெரும்பாலும் பொதுவான தாக்கங்களை எதிர்கொள்கின்றன. பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு எமது நாடுகளும் எமது கடல் எல்லைகளும் உட்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு இணக்கமான நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளோம். இந்த விசேட தருணத்தில் இலங்கையில் மாலைத்தீவு தூதரகத்துக்காக கொழும்பில் காணி ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பதிலாக மாலைத்தீவில் இலங்கை தூதரகத்திற்காக ஒரு காணியை மாலைத்தீவு ஒதுக்கியுள்ளதாகவும் அறிவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைக்காகவும் உங்களது இரண்டாவது இல்லத்தின் கதவுகள் திறந்திருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். மிக்க நன்றி. සෑම සාධනීය කටයුත්තක් උදෙසාම ඔබගේ දෙවන නිවහනේ දොරටු විවෘත ඇති බව මා සිහිපත් කරනවා. බෙහෙවින්ම ස්තුතියි.